இந்த கேம்பிங் பத்தி இருக்கு. வெரி குட். இதை மட்டும் எனக்கு படிங்க புவனேஸ்வரி, குயிக்கா படிங்க. The picture looks like a camping. Like They went to the... வேண்டாம் கேம்பிங் மட்டும் போடுங்க. லுக்ஸ் லைக் கேம்பிங். லுக்ஸ் லைக் கேம்பிங். லுக்ஸ் லைக் பார்க்க லுக்ஸ் லைக்ங்கிற வார்த்தை எல்லாருமே நோட் பண்ணிக்கலாம். அத மாதிரி இருக்கு, இத மாதிரி இருக்கு, அத மாதிரி இருக்கு, இத மாதிரி இருக்கு சார். The picture looks like camping. Go ahead. They went to the forest. Okay, இப்போ என்னன்னா looks like camping னு போட்டு பிரசன்ட்ல போட்டுருக்கீங்க, went to the forest னு பாஸ்ட்ல போட்டுருக்கீங்க. சோ கடைசி வரல அதை மெயின்டைன் பண்றீங்களான்னு பார்க்கலாம். They went to the forest. ஃபர்ஸ்ட் இது பிரசன்ட்ல இருக்கு, அப்புறம் பாஸ்ட்ல. அவங்க ஃபாரஸ்ட்க்கு போனாங்க, அப்புறம் They took some chairs and food items. So they took some chairs and food items. அருமையா பண்ணிருக்கீங்க. இப்போதைக்கு நீங்க பாஸ்ட்ல இருக்கீங்க, சரிங்களா? பாஸ்ட்ல இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பிரசன்ட்ல போனீங்க, அப்புறம் பாஸ்ட்ல இருக்கீங்க, திருப்பி பாஸ்ட்ல வந்திருக்கீங்க. நம்பர் 4. The grandma is sitting on the piece of wood. இது எதுல இருக்கு? பிரசன்ட்டா பாஸ்டா? Is sitting பிரசன்ட்ல இருக்கு சார். ஆஹா, மாத்திட்டி. அப்ப 1 வந்து பிரசன்ட், 2 பாஸ்ட், 3 பாஸ்ட், 4வது பிரசன்ட்க்கு வந்திருக்கீங்க. சோ அது மட்டும் அந்த பிரசன்ட் பாஸ்டோட கான்ஷியஸ்னஸ் இருந்ததுன்னா பாக்கி எல்லா தப்பும் சரியாயிடும். வாஸ் சிட்டிங்னே போடுங்க. The picture looks like a camping, னு போடுங்க. They went to the forest, they took some chairs and the grandma was sitting on the piece of wood. Next. The boy also climbs a piece of wood. அப்ப எல்லாமே பிரசன்ட் ஆக்கிடலாமா? நீங்க பிரசன்ட்டா இருந்தா தான் பெட்டரா இருக்குமா? The picture looks like camping. They go to the forest, they take some chairs and food items. The grandma is sitting on the piece of wood and the boy also climbs a piece of wood. So climbs னு போட்டதுக்கு அப்புறம் on னு வரணும். ஞாபகம் வச்சு climbs on a piece of wood. Okay, next. They have set fire in that camping. Okay, they have set fire in that camping, on that camping. இப்போ என்னன்னா they have set, very good, present perfect ல போட்டுட்டீங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்கு. They have said. Next. But the climate looks like sunny. But the climate looks like the climate. weather னு போடுங்க. climate னு சொல்லக்கூடாது. நம்ம வெதர்னா அப்ப நடக்கிறது பாரு. இப்போ இந்தியால அது தப்பு பண்ணிடுவோம். கிளைமேட்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு இருந்தா அது கிளைமேட். இந்தியால பொதுவா கிளைமேட் எப்படி இருக்கும்? ஹாட்டா இருக்கும். சோ அமெரிக்கால பொதுவா கிளைமேட் எப்படி இருக்கும்? கோல்டா இருக்கும். பட் இந்தியால இன்னைக்கு வெதர் என்ன? புரியுதுங்களா? சோ பட் the weather is sunny. கிளைமேட் வேண்டா, வெதர்னு போட்டுங்க. ஞாபகம் வச்சுங்க, கிளைமேட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு வர்றது. வெதர்ங்கிறது இன்னைக்கு வெதர் எப்படி இருக்கு? புரியுதுங்களா புவனேஸ்வரி? புரியுதுங்களா? ஓகே சார். அங்க மேரேஜுக்கு வெட்டிங்னு சொல்ல பாத்தீங்களா? வெட்டிங்னா இன்னைக்கு நடக்கிற இந்த ஃபங்க்ஷன். மேரேஜ்னா இந்த லைஃப் ஃபுல்லா வருது. சோ இந்த மேரேஜ் வந்து கிளைமேட் மாதிரி, வெதர் வந்து வெட்டிங் மாதிரி. அது புரியுதுங்களா? ஓகே சார். All right, next. I saw the background, it is deep green forest. இப்ப பாருங்க, I saw the background, டாட் வச்சுங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சுங்க. வச்சுட்டு கேபிட்டல் ஐ போட்டு புது சென்டென்ஸ் ஆரம்பிங்க. I saw the background, it is. இப்ப பாத்தீங்களா, இங்க சா போட்டுட்டு ஈஸ் போட்டீங்க பாத்தீங்களா? ஆஹா, கரெக்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்க. It was deep எல்லாமே green forest. இங்க I see the background, it is deep green forest னு சொல்றது தப்பு கிடையாது. But I see the background னா it is. I saw the background னா it was. இங்க I saw போட்டீங்கன்னா எல்லாத்தையும் பாஸ்ட் டென்ஸா மாத்தணும். புரியுதா சார்? இந்த சென்டென்ஸ் இவங்க எழுதி இருக்க மாதிரி சொல்லலாம்ல சார்? சொல்லலாம், தப்பு இல்ல. ஆனா வந்து டென்ஸா மாத்துறாங்க பாருங்க. பாஸ்ட் பிரசன்ட்னு போறாங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா. ஏன்னா நம்ம சொல்லும் போதும் தமிழ் அப்படிதான் சொல்லுவோம். நான் பார்த்தேன், அது இப்படி இருக்குன்னு சொல்றோம்ல சார், அதனால இப்படி சொல்லலாமான்னு கேக்குறேன். அப்படி சொல்ல முடியாது. இங்கிலீஷ் இந்த இடத்துல நீங்க வந்து அப்படி சொல்ல முடியாது. I saw the background, it is deep green forest னு சொல்ல முடியாது. டபுள் கோட் போட்டு வரணும். டபுள் கோட் போட்டு டைரக்ட் ஸ்பீச்சா கொண்டு வரணும். அது ஓகே சார். அது தேவையில்லை. I see the எல்லாமே ஒரே மாதிரி கொண்டு போயிடுங்க பிரசன்ட்ல. ஏன்னா அது மாத்தவே வேண்டாம். மாத்தினாக்கா அது கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. பின்னாடி வந்து பாருங்க அவங்க எப்படி பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Then I saw a one tent is there. I saw one tent was there. பாத்தீங்களா சுமதி மேம்? பாத்தீங்களா இங்க? சார் was. ஆமா சார். இப்ப இந்த இடம் பார்க்கணும் புவனேஸ்வரி. இந்த பிரசன்ட் பாஸ்ட் பிரசன்ட் மிக்ஸ் பண்ண கூடாது. இந்த மிக்ஸ் பண்றதுனாலதான் இந்த எஸ் சேர்க்காம விட்டுறீங்க. நீங்க
நிறைய இடத்துல எஸ் சேர்க்காததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த பாஸ்ட் பிரசன்ட் அது கொலைட் ஆகுது. அதனாலதான் பிரசன்ட் பாஸ்டாவும் பாஸ்ட் பிரசன்டாவும் போடுறோம். ரைட்? தென் ஐ சா one tent was there there. was a tent. There was a tent. Tent was there லாம் போடணும்னா there was a tent அப்படின்னு போட்ட போது நீங்க பாஸ்ட்ல போட்டீங்கன்னா there was a tent. ஐ சால தேவையில்லை. ஐ சால இதெல்லாம் வந்து பாத்தீங்களா? there was a tent குள்ளேயே சா வந்துருக்கு பாத்தீங்களா? புரியுதுங்களா புவனேஸ்வரி? there was a tent. புரியுது சார். அவ்வளவுதான். அவ்வளவு ஷார்ப்பா நீங்க கொண்டு போயிடலாம். அது டம்மி சப்ஜெக்ட் போடுறப்ப ஏகப்பட்ட வேர்ட்ஸ் கட் ஆயிடும். பக்காவா உங்களுக்கு வந்து கன்வே ஆயிடும். ஷார்ப்பா ரொம்ப ஷார்ட்டாவும் பேசுவீங்க, நல்லாவும் இருக்கும் அது. அடுத்தது A girl is standing near to the tent and is watching everything. ஓகே. இந்த நியருக்கு அப்புறம் டூ போடணும்னு அவசியம் இல்லை. தமிழ்ல தான் அப்படி பக்கத்துல இருந்து எடுத்து சொல்லுவோம். நியர் த டென்ட் போடணும். டூவை கட் பண்ணிக்கோங்க. திருப்பி நீங்க பாருங்க, இங்க ஐ சாய் ஒன் டென்ட் தெர் இஸ் அப்படின்னு பிரசன்ட் பாஸ்ட்ல போட்டுட்டு இங்க வெறும் பிரசன்ட் மட்டும் போட்டிருக்கீங்க. A girl is standing near the tent and is watching everything. Is watching everything and is watching everything. Very good. Next. She wears red jacket and white cap. She wears a red jacket and a white cap. அந்த இடத்துல ஏ போடுவாங்க ஜெனரலா. போடலனாலும் தப்பு கிடையாது. நெக்ஸ்ட். The forest floor was rough. அப்ப இப்ப பிரசன்ட்ல பார்த்தா தூக்கி போட்டு ஈஸு போட்டுக்குவீங்களா? எல்லாமே பிரசன்ட்ல கட் பண்ணிக்குவீங்களா? எல்லாமே பிரசன்ட்ல கட் பண்ணிக்கீங்க. ஓகே. நெக்ஸ்ட். One truck are there. I think everyone. ஒன் ட்ரக்குக்கு ஏன் ஆறு வருது? One truck is there. There is a truck. முடிச்சு போச்சா? என்ன There is a truck. பாத்தீங்களா? There is a truck. I think there is a truck. I think that there is a எவ்வளவு கியூட்டா வந்துச்சு பாத்தீங்களா புவனேஸ்வரி? Yes sir. ஒன் ட்ரக்குக்கு அப்புறம் ஆறு வரக்கூடாது. ஆறு வந்து ப்ளூரலுக்கு தான் வரும். ஒன் ட்ரக்ங்கிறது ஒருமை சிங்குலர். வெரி குட். ஐ திங்க் இப்ப there is a truck அருமையா முடிஞ்சது. there is a truck, there is a truck, there is a truck, there is a truck. நோட் பண்ணிக்கங்க. இதுதான் நீங்க ரெக்கார்ட் பண்ணி ஆடியோ கட் பண்ணி ஸ்கிரிப்ட் இது பண்ணி அனுப்பணும் எனக்கு. ஐ திங்க் ஸ்டார்ட் சொல்லுங்க. Everyone will come in the truck. ஓகே. எங்க வருவாங்க? அதான் வந்துட்டாங்களே. எங்க வந்துட்டாங்க இல்லைங்களா? இதுல தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Everyone has come. Has come. வந்திருக்காங்க வருவாங்கல்ல. வந்திருக்காங்க. புரியுதுங்களா? I think everyone has come by that truck. By that truck. போட்டுக்கிறீங்களா? இன்னும் வேண்டாம். by. நோட் பண்ணிக்கிறீங்களா? Yes sir. எல்லாரும் அந்த ட்ரக்ல தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே சொல்லுவோம். ஆமா சார். அவ்வளவுதான். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் போடணும். சிம்பிள் ஃபியூச்சர் போட்டிருக்கீங்க. ஒண்ணு இல்ல. இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். இதை நீங்க அப்ளை பண்ணா போதும். அந்த 12 + 8 கத்துக்கிட்டதே அப்ளை பண்றதுக்கு தான். அவ்வளவுதான். சோ அதனாலதான் இந்த 6 hour ப்ரோக்ராம்ல நம்ம திருப்பி சொல்றது என்னன்னா, அதை அப்ளை பண்ணிடணும். 20 செக்ஷனுக்கு 12 + 8 அப்ளை பண்ணிடணும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க. One horse is there. One horse is there. It eats grass. There is one horse அப்படின்னு போட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும். போட்டுட்டு ஒரு டாட் வச்சிருக்கீங்களா? டம்மி சப்ஜெக்ட் ஒரு டாட் வச்சிருங்க. அப்புறம் சொல்லுங்க. டாட் வச்சிட்டு அப்புறம் there is one horse. It eats grass. It eats grass. டாட் எல்லாம் வச்சு கேபிட்டல் ஐ போட்டுருக்கீங்க. வெரி குட். It eats grassக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நச்சுன்னு அந்த பஞ்சுவேஷன் பண்ணணும். பஞ்சுவேஷன் பண்றப்பே அப்படியே மைண்ட் நம்ம ரெகுலரைஸ் ஆயிடும். வெரி குட். One boy rides the horse. He wears green shirt and white cap. எதுக்கு கமா போட்டீங்க? One boy rides the horse வச்சு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிக்கிங்க. கேபிட்டல் H போட்டுங்க. கேபிட்டல் H போட்டு he wears he is wearing னு போடணும். என்னக்கா இப்ப அவங்க அணிந்திருக்கிறான் இல்லையா? he wears னு அணிகிறான்னு அர்த்தம். அணிந்திருக்கான். இப்ப he is wearing green shirt and white cap. அது ஓகே. ஆனா இந்த ஹார்ஸ்க்கு அப்புறம் கமா போட்டு ஸ்மால் ஹெச் எல்லாம் போட்டுற கூடாது. ஹார்ஸ்க்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வச்சு கேபிட்டல் H போட்டு 2 சென்டென்ஸா உடைக்கிறீங்க. நீங்க சென்டென்ஸா சின்னதா உடைக்க தப்பு குறையும். நெக்ஸ்ட். The other boy wears yellow shirt. He stands under the horse. Very good. Under the horse ன்னு போடுறதா? Under the horse நிக்க முடியுமா யாராவது? Besides பக்கத்துல under கட் பண்ணுங்க. besides போடுங்க. இப்ப where WER இருக்குல, where own
வேர் ஓர் ஒன் ஹேஸ் ஓன்னு நீங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல போட்டுக்கலாம். அவரு எல்லோ ஷர்ட் அணிந்திருக்கிறார், அணிந்திருக்கிறார். அப்ப ஹேஸ் ஓன் போட்டுக்கலாம். அது நான் வந்து எக்ஸல்ல வச்சு சொல்றேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கீப் கோயிங், போயிட்டே இருங்க. The another boy stands to a stick in his hand. ஆஹா, ஸ்டாண்ட்ஸ் Take போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஸ்டாண்ட்ஸ் take a டுக்குன்னு stick. ஃபாஸ்ட் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? Yes, sir. அதோட இதெல்லாம் சின்ன தப்பு தான், ஈஸியா கரெக்ட் பண்றதுக்கு தான் கிளாஸுக்கு வரீங்க. அதனாலதான் நீங்க ஹோம்ஒர்க்கே எழுதுறீங்க, தப்பா இருக்குமா ரைட்டா இருக்குமான்னு. கரெக்ட், யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக். த அனதர் பாய் ஸ்டுட், எங்க ஸ்டாண்ட்ஸ் நிக்கிறாருன்னு போட்டுருக்கீங்களா? Another boy was Yes, sir. standing or was standing and taking a stick in his hand and having ஒண்ணும் இல்ல, another boy has got a stick in his hands. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. There is another boy who has taken a stick in his hand, who has got a stick in his hand. There is another boy, he has got a stick in his hand. புரியுதுங்களா? There is another boy, he has got. So simple present போட்டு present perfect போட்டு நீ கம்பேர் பண்ணிக்கிறீங்க. So இது வரல என்ன டென்ஸ் யூஸ் பண்றீங்களோ அதை அப்படியே கண்டினியூஸா பண்ணணும். நெக்ஸ்ட், He wears red shirt. he has worn red shirt. ஒரு ரெட் ஷர்ட் போட்டுருக்காரு. He has. worn, the wear wore worn, w o r n. அது என்னன்னு பாப்போம். நெக்ஸ்ட், Two people were hugged. Then one lady sees. வேர் ஹக் சப்போர்ட்டிங் மெயின் வெர்ப். ஏன் சிம்பிளா வச்சிருக்க? சப்போர்ட்டிங் மெயின் வெர்ப் காம்பினேஷன் இப்படி தப்பு பண்ண கூடாது இல்லையா? நேத்து பண்ண அதே தப்பு தான், கரெக்ட் பண்ணிடலாமா? இப்ப சொல்லுங்க, டூ பீப்புள் ஆர் போடலாமா? Yes, sir. ஏன்னா பிரசன்ட்ல தான் நீங்க எழுதுறீங்க. ஆருக்கு அப்புறம் என்ன வரும்? என்ன வரும்? Are hugging. அவ்வளவுதான். பிரசன்ட் கண்டிஷன்ல போறீங்க. ஆர் ஹக்கிங் ஈச் அதர். தென் one lady sees both of him. is seeing போடுங்க, பாத்துட்டு இருக்காங்கல்ல. is seeing both of him. both of them அவங்க ரெண்டு பேரும், both of them. புரியுதா? அவ்வளவுதான். நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க. 175. I'll give 7.5 out of 10. இந்த பேசிக் கரெக்ஷன் தான். அந்த கரெக்ஷன் பண்ணி நம்ம நீங்க இது பண்ணா போதும். அருமை. இப்ப நான் சொன்னது மட்டும் இப்ப பண்ணிடலாம், ஒரே குயிக்கா.